வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க கவர்மெண்ட் அஃபிஷியல் அப்டேட்ஸ் சேனல். நாம எனக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி, அப்புறம் டிப்ளமோ படித்தவங்க, இந்த மாதிரி வேறு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க Dr.M.G.R யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறதுக்காக நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டோட பேர் தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுளில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் Dr.M.G.R யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒன்று படித்து பார்த்துக்கோங்க. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு. அதாவது இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னா, ஹையர் செகண்டரி ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இன் அதர் ஸ்டேட். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தவங்க, அதர் ஸ்டேட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தவங்க, அப்புறம் ஃபாரினில் போய் படித்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. அப்புறம் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், ஐஎஸ்சி ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு, ஐஎஸ்சி ஸ்கூல்ஸ் இன் அதர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த ஐஎஸ்சியில் படித்தவங்க, அதாவது தமிழ்நாட்டிலையும் அதர் ஸ்டேட்லேயும் படித்தவங்க இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் ஃபாரினில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பர்சன், அதாவது ஒரு தனி மனிதனாக உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அஞ்சாவது பாயிண்ட், அதாவது ஆன்லைனில் தான் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நாம் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அப்புறம் ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்க்டாப், லேப்டாப்பில் நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். ஃபோனை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட எல்லா கம்யூனிகேஷனுமே உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு தான் கொடுப்பாங்க. அதாவது ஏதாச்சும் கொரிஸ் இருந்தாலும் சரி, லாஸ்ட்டு ஃபைனலாக இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அனுப்புறது வரைக்கும் ஸோ நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற மெயில் ஐடி இதில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் 70 கேபிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்புறம் லாஸ்ட் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா யாரெல்லாம் மெடிக்கல்ல வருவீங்க, அதாவது அந்த கேட்டகரி செலக்ட் பண்றதுக்கு, அதாவது பிஎன்ஓஎஸ்ல யாரெல்லாம் வருவீங்க, அப்புறம் பேராமெடிக்கல்ல யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது உங்களோட மார்க் ஷீட் வேணும், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று வேணும், அப்புறம் உங்களோட +2 உள்ள மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று வேணும், அப்புறம் உங்களோட நீட் எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு வேணும், அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓசி கேட்டகரிக்கு வேணாம். அதர் தன் கேஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். அப்புறம் இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ்ல வரவங்களுக்கு 1400 ரூபாய் ப்ளஸ் 252 ரூபாய் ஜிஎஸ்டி. அப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸ்ல வரவங்களுக்கு 1200 ரூபாய் ப்ளஸ் 216 ரூபாய் ஜிஎஸ்டி. அப்புறம் இந்த 3, 4, 5 எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதாவது ஃபாரின்ல போய் படித்தவங்க, ஃபாரின் சிட்டிசன், இவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு படித்து பார்த்தா புரியும். ஜஸ்ட் ஒன்று ரீட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருக்குங்கிறது வரைக்கும் அது கொடுத்துருக்கும். அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணிட்டு இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கோர்ஸ் கேட்டகரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோர்ஸ் டைப், அதாவது இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருந்தது, அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பிஎஸ்சி அப்ளை பண்ண போகிறோம், ஸோ பேராமெடிக்கல் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மெடிக்கல் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது அப்ளிகேஷன் நேமில் உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்கள் இனிஷியல் எதுவோ அதை போட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் ஃபாதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜெண்டர் எதுவோ அதை போட்டுக்கோங்க. நேஷ்னாலிட்டி எதுவோ, இந்தியன்னா இந்தியன் கொடுத்துக்கோங்க, அதர் நேஷ்னாலிட்டினா அதர் கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் உங்கள் நேஷ்னாலிட்டி இந்தியன்னா இந்தியன் கொடுங்க, என்ஆர்ஐனா என்ஆர்ஐ கொடுங்க. அப்புறம் ஆதார் நம்பரில் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலே ஏஜ் அதுவாக எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்து கீழே கொடுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா குவாலிஃபையிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. லாஸ்ட் குவாலிஃபைடு யூனிவர்சிட்டி கொடுங்க. லாஸ்ட் குவாலிஃபைடு யூனிவர்சிட்டி ஃப்ரம் அதில் நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை Dr.M.G.R மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா அதர் தென் Dr.M.G.R மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதை கொடுங்க. அப்புறம் உங்கள் போர்டு எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச்சில் உங்கள் இன்ஸ்டிடியூஷனை டைப் பண்ணாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை பார்த்து செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத அதை அப்படியே தப்பு இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அது எக்ஸாம் பாஸ்ட் குவாலிஃபையிங் கோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் வந்து என்ன கோர்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த கோர்ஸ் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸாம் பாஸ்ட் இயரில் எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த இயரை கொடுத்துக்கோங்க. அடுத்த மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்ல அதே இயரை திரும்ப கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டிடியூஷன் நேம்ல உங்களோட இன்ஸ்டிடியூஷன் நேம் கொடுங்க. அப்புறம் பிளேஸ்ல கொடுங்க, கண்ட்ரியில கண்ட்ரி, அப்புறம் ஸ்டேட்டை கொடுங்க, டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க. ரோல் நம்பர் டைப்ல உங்ககிட்ட என்ன நம்பர் உங்களுக்கு தெளிவா இதுதான் ரோல் நம்பரா இல்லை இதுதான் ரெஜிஸ்டர் நம்பரா அப்படிங்கிறது எது உங்களுக்கு தெளிவா தெரியுதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அந்த நம்பரை எடுத்து இங்க கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஹையர் செகண்டரி மார்க்கை வந்து நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேக்ஸ்க்கு எவ்வளோ மார்க் மேக்ஸை செலக்ட் பண்ணிட்டு என்டர் அப்டைன்டு மார்க்கில் நீங்கள் 100க்கு எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த மார்க்கை கொடுங்க. இன்கேஸ் 200 இருந்தது அப்படின்னா இல்லை 200 அப்படின்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஆட் அப்படின்னு கொடுங்க. அடுத்தது இங்கிலீஷ் எவ்வளவோ அதை கொடுங்க. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்டிருக்கு. அது ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்தது கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அதுவும் ஆப்ஷனல் தான். அது இருந்தது அப்படின்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. அப்புறம் ஈஸி டெலிவரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் மோட் ஆஃப் டெலிவரி அது ஆன்லைன் தான். நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஆப்ஷன் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் ஆன்லைன் கொடுங்க. கொடுத்துட்டு அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு என்ன சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் தான் கொடுப்பாங்க. நமக்கு அட்ரஸ் எதுவும் அதில் மென்ஷன் ஆகி வர போகிறது இல்லை. ஸோ அட்ரஸ் தேவையில்லை. இப்போ நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டவுன்லோட் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி இதில் பிளேஸ் டேட்டு போட்டுட்டு சிக்னேச்சர் இதில் போட வேண்டியிருக்கும். இதில் சிக்னேச்சர் போட்டுட்டு இதை ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த ரெட் கலர்ல கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் +2 மார்க் ஸ்டேட்மெண்ட்ல +2 மார்க் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணி ஆட் கொடுங்க. இஷ்யூங் அத்தாரிட்டி எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஆப்ஷனல் தான். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓசி கேட்டகரியில வரவங்க இது கொடுக்க வேணாம். அதர் தேன் ஓசி இல்லாம வேற கேட்டகரியில வரவங்க எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், கம்பல்சரி. இது ஆட் கொடுங்க. அடுத்தது நம்ம டவுன்லோட் பண்ண டிக்ளரேஷன் ஃபார்மை சைன் போட்டு அதில் அப்லோட் பண்ணுங்க. எல்லாமே 70 KB-லேருந்து 150 KB இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்லோட் ஆகாது. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இருக்கும். உங்கள் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதை கொடுங்க, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் கூட கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணி உங்கள் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கொடுங்க. இப்போ ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே போவீங்க.
இதில் இப்படி ஒரு பேமெண்ட் கேட்வே அவங்க ஓப்பன் ஆகுங்க. கொடுத்துட்டு இதில் மேலே வந்தீங்க அப்படின்னா பே வித் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கன்னா நம்ம பே பண்ணிக்கலாம். நான் யூபிஐ மூலமாகவே பே பண்ணிக்கிறேன். கீழே இருக்கு பார்த்தீங்களா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பிரைஸ் அப்படின்னு, அதை கொடுங்க. அதுதான் யூபிஐ. கொடுத்துட்டு இப்போ ஃபோன்பே ஜிபே இது மூலமாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. உங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஸோ அவங்க டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு. இதை வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை மொபைலில் ஃபோட்டோவோ ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் ஒரு மெயில் வந்திருக்கும். அதுதான் நம்ம அப்ளை பண்ணதுக்கான எவிடன்ஸ். ஒரு 4 to 5 daysல உங்க மெயில் ஐடிக்கு இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை அனுப்பி வச்சிருவாங்க. இவ்வளவுதான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.